அமிகோஸ். இன்றைக்கி நாங்கள் பயணா மியூசியத்துக்கு போனோம். அங்கே நிறைய கலெக்ஷன் ஆஃப் கார், எல்லா ஆட்டோமொபைல்ஸுமே இருந்துச்சு. ஈவன் பழைய காலத்து காயின்லாம் கூட அங்கே பார்த்தோம். அங்கே அந்த மியூசியமே வெளியில் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அது வீல் ஷேப் மாதிரி இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவன் உங்களை கார் சார்ஜ் பண்ணிருக்கு அங்கே கூட ஏரியா இருந்துச்சு. பழைய காலத்து கார்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. நீங்கள் கார் என்தூசியாஸ்டாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக வரணும். இந்தியாவிலே இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் கார் மியூசியம். இங்கே மைசூர் ராஜா கார்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். கன்னடா ஆக்டர் டாக்டர் விஷ்ணுவர்தனோட கார் கூட இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மியூசியமில் மொத்தமாக 69 கார்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ்லாம் இருக்குது. வேர்ல்டு வார் 2 பயன்படுத்தின வெஹிக்கிள் கூட இருந்துச்சு. பழைய காலத்து விண்டேஜ் கார் கூட பார்த்தோம். அந்த கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன் இப்படி அந்த கலர்லாம் போடவே மாட்டிக்கிறாங்கன்னே தெரியல. மியூசியம் கிட்டேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே நல்ல ஃபுட்டுலாம் இருந்துச்சு. அங்கே ஃபேமஸ் ஆனதே மைசூர் மசாலா தோசை. நாங்கள் அந்த காலத்தில் அனிமல்ஸ்லாம் ஹண்ட் பண்ண யூஸ் பண்ண திங்ஸ்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் பழைய காலத்து ஆர்டிஃபேக்ட்ஸு, டைப்ரைட்டிங் மெஷின்னு எல்லாத்தையும் பார்த்தோம். கொடவா பீப்புளோட ஹிஸ்ட்ரி பற்றி கூட தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா அப்பா அந்த கார் எல்லாத்தையும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் ஒரு கார் என்தூசியாஸ்டாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு எந்த விண்டேஜ் கார் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. லைக்கும் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.